அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும், கடகராசிக்காரர்கள் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதால் அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றம் நிகழக்கூடியதாக இருக்குது. இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருப்பதால் நெருங்கிய நண்பர்களின் குடும்ப பிரச்சனைகள் சாமர்த்தியமான பேச்சால் தீர்த்து வைப்பீங்க. கையிருப்பை அதிகப்படுத்த தொழில் முனைப்புடன் நீங்கள் செயல்படுத்துவீங்க. சந்திரனுடைய இடமாற்றம் அருமையான ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. ரியல் எஸ்டேட் தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். நகை வியாபாரிகள் மிக சிறந்த முன்னேற்றம் அடைவாங்க. செவ்வாய் 1ஆம் வீட்டில் இருக்கார். செயல்படுத்த நினைத்த காரியத்தில் சில சிக்கல்கள் உண்டாகக்கூடியதாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே கசப்புணர்வு தோன்றலாம். புதன் 9வது வீட்டில் இருக்கார். தனியார் துறை ஊழியர்கள் முதலாளிகளின் பாராட்டுக்களை பெறுவாங்க. வழக்கறிஞர்கள் திறமையை வெளிப்படுத்தி தொழிலில் மேன்மை அடைவாங்க. குரு 11ஆம் வீட்டில் இருக்கார். சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு அடையக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதாக இருக்குது. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுக்கிரன் 9வது வீட்டில் இருப்பதால் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மனைவி வகையில் இருந்து சொத்து கிடைக்கக்கூடியதாகும். சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கார். குடும்பத்தில் பிடிவாதமாக நடந்து கொள்ளாதீங்க. குழப்பமான ஒரு நிலை ஏற்படக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராகு 9வது வீட்டில் இருக்கார். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீங்க. கேது பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கார். அந்தஸ்து அதிகரிக்க ஆடம்பரமாக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக தினசரி குடும்பத்தில் நம்ம குலதெய்வ வழிபாடு மிகவும் அவசியமாக இருக்குது. வன்னி மரத்தடியில் அமைந்திருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்ய வேணும். அது மட்டும் இல்லாமல் தினசரி சனீஸ்வர பகவானின் வாகனமான காக்கைக்கு உணவளிப்பதன் மூலம் மகாவிஷ்ணுவின் அம்சமான வலம்புரி சங்கு சால கிராமத்தை வழிபடுவதும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. இதுபோல் நாம் சனிக்கிழமை நாட்களில் காகத்திற்கு உணவு வைப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணவரத்து அதிகரிக்க இதுபோல் செய்து வருவது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நேரடியாக செய்வது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தொழில் தொடர்பான பிரச்சனைகளுக்கு அதிக உழைக்க வேண்டியிருக்கும். நிலுவையில் உள்ள பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகும். உத்தியோகத்தில் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. எதிர்ப்புகள் குறையும். காரிய தடை அகலும் அப்படின்னும் சொல்லலாம். எந்திரங்கள் மற்றும் தீ ஆகியவற்றை கையாளும் போது கவனமாக இருக்க வேணும். குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் உங்களுக்கு தலை தூக்கலாம். அமைதியாக இருக்க முயற்சிப்பதால் கூட மற்றவர்களிடம் வலுக்கட்டாயமாக நீங்கள் பேசுவாங்க. அக்கம் பக்கத்தாருடன் சிலரை சண்டைகள் ஏற்படலாம். பெண்களுக்கு எந்த ஒரு வேலையுமே அடுத்தவரை நம்பி ஒப்படைக்காமல் நேரடியாக கவனிப்பது நன்மையே தரக்கூடியதாக இருக்குது. கலைத்துறையில் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு சுலபமாக முடித்துவிடும் என்று நினைக்கும் காரியங்கள் கூட சற்று தாமதமாகலாம். மாணவர்களுக்கு முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய திறமை வெளிப்படும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரலாம். போட்டிகள் குறையும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் வரக்கூடியதாக இருக்குது. பண வரத்து திருப்தி தருவதாக இருக்குது. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களின் உழைப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு பலன்களை கிடைக்கக்கூடியதாகவும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வாருங்கள். அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு நாட்களாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறைவன் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் சிறப்பான ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரத்து திருப்தி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. பண வரவு உங்களுக்கு கூடக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு.
நீங்கள் முறையாக முருகன் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னும் சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து தீரக்கூடியதாகவும் இருக்குது. தொழில் நிமித்தமாக நீங்கள் பயணம் மேற்கொள்வீங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க மகாலட்சுமி தாயாரை நீங்கள் மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்கும். அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக மகாலட்சுமி வழிபாடு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பல வழிகளில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வரும். செல்வ நிலையும் உயரும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு பாசமும் பெருகும். புத்திர பாக்கியம் ஏற்படலாம். கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கலாம். புத்தி சாதுரியத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார நிலை சீராகலாம். குழந்தைகளுடைய படிப்பு வகையில் செல்வங்கள் அதிகரிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதனால் உங்களுக்கு செலவுகளும் ஏற்படும். எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டங்களில் முதலீடு செய்வது முன்னேற்றத்திற்கு தரக்கூடியதாக இருக்குது. ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் அளித்து நண்பர்கள் உங்களுக்கு தங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவுவாங்க. பகைகளை வெல்லக்கூடிய ஒரு திறன் ஏற்படலாம். அரசாங்கத்துறை மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் உங்களுக்கு வந்து சேரும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் விருது, மகிழ்ச்சி, கொண்டாட்டம், ஆரவாரம் என உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி பெருகும். சுப செய்திகள் எதிர்பார்க்கலாம். இந்த நாட்களில் உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் நீங்கள் பெறுவீங்க. எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்குது. அரசாங்கத்திடம் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. நல்ல ஒரு குரு வாக்கிய பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படலாம். பயிறு, மனை இவற்றால் லாபம் ஏற்படலாம். எடுத்துக்கொண்ட புதிய திட்டங்களில் எதிர்பார்த்த தாமதங்கள், தடைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற போதுமான ஊதியம் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சீரான பொருளாதார நிலையில் உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான மனை, வண்டி, வாகனம் என அனைத்துமே கிடைக்கக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் உள்ளவர்களின் அனுசரணையினால் குழப்பங்கள் நீங்கி குதூகலம் உருவாகலாம். சிறு தொழில் புரிபவர்களுக்கு தேவையான வங்கி கடன் உதவிகள் கிடைக்க உங்களுடைய தொழில் சிறக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் அனுபவங்களையும் பெற்று கௌரவத்தையும் நீங்கள் அடைவீங்க. எந்த ஒரு காரியத்தையுமே ஒத்தி போடாமல் உடனுக்குடன் செயல்பட்டால் உன்னத ஒரு நிலையை அடையலாம். சிலருக்கு வீண் அலைச்சல் ஏற்படும். பணி புரிபவர்கள் மேலதிகாரிகளுடைய அணுகுத்தால் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் சின்ன வேலைக்காகவும் மிகவும் பாராட்டுப்பட வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கும். பயணங்களின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம். வகுப்பில் கவனத்தில் சிதறவிடாமல் நீங்கள் பாடங்களை படிப்பதும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். பரிகாரமாக துர்க்கையம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். தடைகள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்ப பொருளாதார நிலை உயர்ந்து பல புதிய தொழில் பெருக்கங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. இரும்பு, உணவு, மருத்துவ தொழில் துறையில் வளர்ச்சிக்கான புதிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படலாம். மசாலா பொருள், ரசாயனம், விளையாட்டு பொருட்கள் வியாபாரிகள் தொழில் விருத்தி அடைவாங்க. மனிதவளத்துறை உத்தியோகர்கள் பணியிடத்தில் அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை பெறுவாங்க. ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் மருந்து உற்பத்தி நிறுவன, ஆபரண தயாரிப்பு நிறுவன பங்குகளில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. வயிறு கோளாறு, காய்ச்சல் ஏற்பட்டு மருத்துவத்தால் குணமடையும். குலதெய்வத்தின் பால் அபிஷேகம் செய்வதாலும் பெண் குழந்தைகளுக்கு பரிசு பொருட்கள் வழங்குவதாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.